ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்து நான் சொல்கிற அந்த 5 கொரியன் சீரிஸையும் டாப் 5 கொரியன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் வளரும். ஏன்னா சப்டைட்டில் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த சப்டைட்டில் வாசித்து வாசித்து நீங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் வளர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக சப்டைட்டில் வாசித்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பேசுகிறதும் அவங்க செய்கிறதும் நமக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இந்திய பாணியில் இருக்கும். அதனால் நமக்கு நல்லாவே இருக்கும். எனவே நீங்கள் எல்லாம் பாருங்கள். நான் டாப் 5 கொரியன் சீரிஸ் எது அதோட கதை என்னன்னு நான் சொல்கிறேன். டாப் 1ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் 1 லவ் ரெயின் தான். நான் ஏற்கனவே அது தமிழில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். 1970லேயும் நடக்குது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. 2012லேயும் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி நடக்குது. 1970 நடந்ததும் இப்போ நடக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுகளை இந்த கதை ரொம்ப அழகாக சொல்லும். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். தேங்க்யூ. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ப்ளேஃபுல் கிஸ். இது 2010ஆம் ஆண்டு வந்தது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது ஸ்கூலில் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படுற ஒரு லவ்வை பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல பயங்கர புத்திசாலியான ஒரு மாணவன், ஒரு அப்பாவி மாணவி, அதாவது ரொம்ப ஒரு மக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாணவி. அந்த 2 பேருக்கு இடையில் எப்படி ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹீரோயின் பேர் ஓஹானி. அந்த பொண்ணோட வீடு இடிஞ்சு போயிடும். அதனால் அவங்க அப்பாவும் இந்த ஹீரோவோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்னால அந்த ஹீரோவோட வீட்லேயும் இந்த பொண்ணு போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த பையன் இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அப்படி அவங்க 2 பேருக்கு இடையில் எப்படி ஒரு மோதலும் காதலும் உருவாகுது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கும். இந்த கதை ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொமான்டிக் காமெடி. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ், அதாவது F4 அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் இது ஒரு பெரிய பணக்கார பையனுக்கும் ஒரு பரம ஏழையான ஒரு பொண்ணுக்கும், அதாவது துப்புரவு தொழிலாளின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இடையில் ஏற்படுற ஒரு லவ் ஸ்டோரி. இதில் 4 பசங்க இருப்பாங்க F4. அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பையனை தற்கொலை விளிம்புக்கு கொண்டு போவாங்க. அப்போ அந்த ஹீரோயின் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாள். அவள் தான் காப்பாற்றிருப்பாள். அதனால் அவளை வேறு வழியே இல்லாமல் அந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அந்த பையன் அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். விளையாட்டுத்தனமாக தான் முதல்ல டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கப்புறம் போக போக அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற லவ் ஸ்டோரி இது. அதுக்கப்புறம் அந்த பையன் பெரிய பணக்காரனால அவங்க அம்மா அதுக்கு தடை பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா மை லவ் ஃப்ரம் த ஸ்டார். இது பார்த்தீங்கன்னா வேட்டுக்கிரகவாசி டோமின் ஜூன் 1650ஆம் ஆண்டு வந்திருப்பார் உலகத்துக்கு, பூமிக்கு தெரியாமல் வந்திருப்பார். திரும்ப 400 வருஷம் கழிச்சு தான் அவரால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு பொண்ணை அந்த 400 வருஷம் முன்னாடி காப்பாற்றி அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அதே மாதிரியே இந்த ஹீரோயின் இருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு நடிகையாக இருக்கும். அந்த நடிகை வீட்டு பக்கத்துலேயே நம்ம ஹீரோ இருப்பார். ஆனால் 3 மாதத்தில் அவர் வேட்டு கிரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது இந்த பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு ஒரு நடிகையாக இருந்து ரொம்ப கஷ்டப்படும். யாருமே அந்த பொண்ணு ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு இடையில பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு பண்ணுறதும், இவர் வேட்டு கிரகவாசினால் இவர் அப்படியே பூமியை நிப்பாட்டுறதும் ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி. இது ஒரு வித்தியாசமான காதல் கதை. நம்பர் 5 W. 2 உலகத்துக்கு இடையில் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது ஹீரோயினோட அப்பா ஒரு கதையாசிரியர். அவர் வெப்டூன் அந்த மாதிரி கார்ட்டூன் தயாரிப்பார். அப்படி தயாரிக்கும் போது இந்த ஹீரோயின் அந்த கார்ட்டூன் உலகத்தில் போயிடுறா. இங்கே இருக்கிற அதே ஹீரோ அங்கேயே இருக்கார். அந்த வெப்டூன் ஹீரோவை இவ லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு டாக்டராக இருக்கா. ஆனால் திடீர்னு அவங்க அப்பா அந்த வரிகளை சேஞ்ச் பண்ணுறப்போ இவ தன்னுடைய உலகத்துக்கு வந்துடுறா. இந்த 2 உலகத்துக்கு இடையில அவள் அந்த ஹீரோவை எப்படி காப்பாற்றுறா. அந்த ஹீரோ சாகிற மாதிரி நிலைமைக்கு போகிறான். அவன் இவளை தேடி வெப்டூன் கேரக்டர்லேருந்து நம்ம உலகத்துக்கு வர மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் ரொம்ப ஜாலியாக எடுத்திருப்பாங்க. பார்த்து ரசிங்க. தேங்க்யூ வெரி மச்.